ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தோட்டத்துல காய்கறியோட குட்டி அறுவடை தான் பார்க்க போறோம். கொஞ்சம் காய் கிடக்கு, அதை நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, வெண்டைக்காலாம் முத்திடுச்சு, இதை விதைக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வெண்டைக்காய் கிடக்கு, அதை நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முத்திடுது. அதனால இன்னைக்கு வெண்டைக்காவை பறிச்சுக்கலாம். வெண்டைக்காலாம் நல்லா தரமா இருக்குங்க. காய்கறி எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கு. பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் பக்கத்துலயே தக்காளி செடி பாருங்க, நல்லா வளர்ந்து நல்ல பூ பூத்து எல்லா செடியிலயுமே நல்லா காய் காய்ச்சிட்டுங்க. தக்காளி செடியில சூப்பரா இருக்கு. தோட்டத்துக்குள்ள வந்தாலே அவ்வளோ ஒரு வாசனை, தக்காளி வாசனை. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா எல்லா தக்காளியுமே பூத்து நல்லா காய்ச்சிடுச்சு. பாருங்க, ஒரு செடி தான் எவ்வளவு பெரிய செடியா இருக்குன்னு பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு செடியிலேயே நிறைய பக்கப்பு வந்துச்சு. வந்து ஒரு பூ கூட உதிரலாங்க. எல்லாமே நல்லா காய் பிடிச்சிருக்கு. பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. தக்காளி தோட்டத்துக்குள்ள வந்தாலே தக்காளி வாசம் சூப்பரா இருக்கு. பாருங்க, ஃபுல்லுமே தக்காளி செடி வச்சிருக்கோம். இங்க ஒரு 10 கான் இருக்கு தக்காளி செடி. எல்லா செடியுமே பூத்து காய் பிடிச்சிருக்கு. பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 வட்டால வந்து தக்காளி செடி வச்சிருக்கோம். அங்க பாருங்க, நல்லா கீழே வைக்கிறது நல்லா காய்ச்சிருக்கு, வெட்டால வச்சிருக்கிறது நல்லா காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. எந்த பூக்களுமே உதிரவே இல்லை, எல்லாமே காய் பிடிச்சிச்சு. பாருங்க, சூப்பரா இருக்கு. தக்காளி வந்து நல்ல இந்த இந்த மாசம் வந்து நல்லா காய்க்கும் தக்காளி. நீங்களும் உங்க வீட்டுல வச்சு வளர்த்து பாருங்க. தக்காளி செடி ஒரு செடி வச்சிருந்தாலே நல்லா நமக்கு வீட்டுக்கு மட்டும் காணும். தக்காளியில நிறைய சத்துக்கள் இருக்கு. தக்காளியில நிறைய சத்துக்கள் இருக்கு. அதை நம்ம ஒரு வீடியோவா பார்ப்போம். தக்காளி வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால தக்காளி நல்லா ஆரோக்கியமா எந்த கெமிக்கலும் இல்லாம நம்ம வீட்டுல இன்னைக்கு நம்ம வளர்த்துருக்கோம். சூப்பரா இருக்கு. தக்காளி எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவு தக்காளி வந்து ஒரு விளைச்சல் வந்து வைக்கும், அப்படி காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருக்கு. ஒரு 10-20 செடி வச்சிருக்கோம். 20 செடியுமே ஒரே மாதிரி பூத்துட்டு, அப்ப காய்களும் வந்து நல்லா எல்லாமே ஒன் போல பழுக்கும் போது சூப்பரா கிடைக்கும் நமக்கு. பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி இருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். நல்லா ஆழமா போயிருக்கு பாருங்க முள்ளங்கி. பாருங்க, செம்ம கலருங்க, பீட்ரூட் கலர்ல நல்லா சூப்பரா விளைஞ்சு வந்திருக்கு பீட்ரூட் முள்ளங்கி. பாருங்க, நம்ம வீட்டுல பீட்ரூட்டும் இருக்குங்க. பீட்ரூட் இப்பதான் காய் வைக்குது. காட்டுறேன், அதையும் வீடியோல காட்டுறேன். இன்னைக்கு முள்ளங்கி பாருங்க, சூப்பரா இருக்கு. வாங்க, இன்னும் அந்த சைடு முள்ளங்கி இருக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு வெள்ளை முள்ளங்கி இருக்கு, அதையும் இன்னைக்கு நம்ம புடிஞ்சிக்கலாம். புடுங்கவே முடியலங்க முள்ளங்கிய. ரொம்ப ஆழமா நல்ல மண்ணு நல்லா பொதன்னு இருக்கிறதுனால நல்லா ஆழமா உள்ள போகுது. ஒல்லியா இருக்கு, ஆனா நல்லா பெருசா உள்ள போகுதுன்னு பாருங்க. உடஞ்சிருக்கு, இவ்வளோ பெருசு பாருங்க முள்ளங்கி. நல்ல மண்ணுங்க, நல்லா சூப்பரா விளைஞ்சிருக்கு முள்ளங்கி. முள்ளங்கிலாம் நல்ல உடம்பு உணவுல சேர்த்துக்காங்க, நல்ல சத்து பத்துக்காங்க முள்ளங்கி. நம்ம வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. சிறுநீரகம், கல்லீரல் இதுக்கெல்லாம் ரொம்ப பயனளிக்கிறது இந்த முள்ளங்கி தாங்க. நல்லா சாப்பிடுங்க முள்ளங்கிலாம் கூட்டு வச்சு. இங்க ஒரு முள்ளங்கி இருக்கு, அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். பிங்க் கலர் முள்ளங்கி. இந்த முள்ளங்கி நல்லா விளைஞ்சிட்டுங்க பாருங்க. முள்ளங்கி நம்ம இதுவரைக்கும் அறுவடை பண்ணதுலே இந்த முள்ளங்கி தாங்க. நல்லா ஜம்முன் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. உள்ள போறதுக்கு வழி இல்லாம எப்படி பாம்பு மாதிரி சுருண்டு இருக்கு பாருங்க. இது பாருங்க, சூப்பர், நல்ல தடிசுங்க. ஒரு கை, ஒரு குட்டி கால் அளவு சைஸு. சூப்பரா இருக்கு முள்ளங்கி.
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல இன்னைக்கு பச்சை மிளகாய் வந்து 4 பச்சை மிளகாய் இருக்கு. இதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்ல மொழு மொழுன்ட்டு இங்க பாருங்க, பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. 3 மிளகாய் பறிச்சாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துல பீட்ரூட் இருக்குன்னு சொன்னேன். பீட்ரூட் பாருங்க, இப்பதான் வந்து கிழங்கு வைக்கி. பீட்ரூட்டு தடவையா வளர்த்துருக்கோம். பீட்ரூட் வைக்குமா, நம்ம கிளைமேட்டுக்குலாம் இது வளருமா அப்படின்ட்டு தெரியாது. ஆனா வளர்ந்துருச்சு. இங்க பாருங்க, இப்பதான் கொஞ்சமா அப்படி காய் இது சத மாதிரி வச்சிருக்குது. 5 செடி இருக்கு பீட்ரூட்டு. 5லையுமே இப்பதான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா அப்படியே மண்ணு குட்டி வைக்கணும், அப்பதான் வந்து காய் வந்து பருக்கும். முள்ளங்கி மாதிரி தாங்க இதுவும். நல்லா இப்படி மண்ணு குட்டி வச்சோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நல்லா காய் நல்லா மேல வரும், நல்லா பருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரட். கேரட்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வந்திருக்குங்க. ஆனா வந்து கீழே வந்து கேரட் வச்சிருக்கு, லைட்டா தான் வச்சிருக்குது. ஃபுல்லுமே நல்லா செழிப்பா வளர்ந்துருக்குங்க கேரட் நம்ம கிளைமேட்டுக்கு. இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கு கிளைமேட். கேரட்டு நல்ல பசுமையா வளர்ந்துருக்குது கேரட்டுங்க. பாருங்க, இங்க வைக்க பாருங்க கேரட்டு. ஆனா நாளாவும் நினைக்கிறேன். நல்லா சூப்பரா வச்சிருக்குது. நம்ம மண்ணை அணைச்சு வச்சுக்கலாம். காய் காய் நல்லா விளைஞ்ச பிறகு காட்டுறேங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு தக்காளி செடி நல்லா ஓரளவு விளைஞ்சிருச்சு, இன்னும் பழுக்கல காய். இங்க பாருங்க, ஒரு 10-12 காணுங்க காய் கிடக்கு தக்காளி. இதுதான் முதல்ல வளர்ந்த தக்காளி செடி. நல்லா அழகா காய்ச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் விளையணும். விளைஞ்சு பழுத்த பிறகு பார்ப்போம் செடிய. சூப்பரா இருக்கு பாருங்க தக்காளி. வாசமோ வாசம் தக்காளி செடியில. ஆனா எந்த ஒரு உரமும் இல்லாம இயற்கையா நல்லா ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம்லாம் நல்லா கொடுங்க, காய் நல்லா திரட்சியா வரும். பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு மொழு மொழுன்ட்டு தக்காளி செடி. காயும் நல்லா காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சாமந்தி பூ செடி கலெக்ஷன். நம்ம ஒரு 6 கலர் வச்சிருக்கோம். இப்பதான் மொட்டே வைக்குதுங்க. இந்த செடியெல்லாம் இப்பதான் மொட்டே வைக்குது. நல்லா பம்பமா நிக்கு பாருங்க. இங்க பாருங்க, லாவெண்டர் கலர் பூ வந்து சரியாவே விரிய மாட்டேக்குதுங்க. பனிக்காலம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டுங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, இந்த பூவை நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். வெளியேறிடுச்சு. இங்க பாருங்க, லாவெண்டர் கலர் சூப்பரா இருக்குங்க. எந்த ஒரு கொப்புலையுமே மொட்டு இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லா கொப்புலையும் மொட்டு. ஒரு 6 கலர் இருக்கு நம்ம வீட்டுல. இங்க பாருங்க, நல்லா திக்கு அரக்கு கலர், மண் செம்மண் கலர், சூப்பரா இருக்குங்க. இன்னும் விரியணும் பூவு. நல்லா திரட்சியா இருக்கு பூவு, சூப்பரா இருக்கு. இதுவும் அரக்கு கலர் தான். இதுக்கு பக்கத்துல அப்படியே பாருங்க, இதுவும் ஒரு அரக்கு கலர் செடி தான். செடி நல்லா சூப்பரா இருக்குங்க. நல்லா செடியெல்லாம் குறைய சொல்ல முடியாது. நாத்து தான் வாங்கி வச்சோம். நல்லா 3 மாசத்துல நல்லா நல்லா பெருசா எங்க பாருங்க, ஒவ்வொரு செடியும் நல்ல பெரிய பெரிய செடியா நல்லா வளர்ந்து மொட்டுகளும் பூக்களும் வந்து நல்லா பெரிய பெரிய பூக்களும் நிறைய மொட்டுகளும் இருக்கு. அடுத்த வருஷம் நல்லா நிறைய பூ பறிக்கணுங்க. அதான் அடுத்த வருஷத்தோட ஏமே வந்து அவ்வளவு சாமந்தி பூக்களும் நல்லா வளர்த்து சீக்கிரமா பூ பூத்து சாமிக்கு பறிச்சு போடணும். இங்க பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் செவந்தி சாமந்தி பூ செடி, அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இருக்கு பாரு டப்பால. இங்க பாருங்க, நல்ல மெரூன் கலர் சாமந்தி பூ, இதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். விரிஞ்சிச்சு. இங்க பாருங்க, அதுக்கு பக்கத்துலயே இங்க பாருங்க, இங்கேயும் மெரூன் கலர் சாமந்தி பூ இன்னும் விரியல பூவு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு லாவெண்டர் கலர் சாமந்தி பூ 2 பூ இருக்கு. இதை நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, சாமந்தி பூ நல்லா நிறைய மொட்டு வச்சிருக்கு. உண்மைதான் வீரிய போகுது. இதுல ஏகப்பட்ட மொட்டு. நல்லா மொட்டை பாருங்களேன், மொட்டை நல்லா திக்கா நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா தின்னமா நல்லா பெரிய மொட்டா வச்சிருக்கு. இதுக்கு பக்கத்துல இன்னும் என்ன கலர்னு இன்னும் தெரியல, மொட்டை வச்சிருக்கு. இங்க பாருங்க, இங்க 2 லாவெண்டர் கலர் சாமந்தி பூ பூத்துருக்கு. இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். சாமந்தி பூவே ஒரு 30 தொட்டில வச்சிருப்போங்க. 10-15 தொட்டியாவது இருக்கும்.
எல்லாமே வந்து மொட்டு வச்சுட்டு, ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்திருப்போம் நிறைய கலரு, மஞ்சள் கலர், எல்லோ கலர், அதுவுமே இங்க நிறைய பூத்துருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆரஞ்சு கலர் ரோஸ் பூத்துருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். 2 பூ பூத்துருக்கு, அதை பறிச்சுக்கலாம். பூக்களை வந்து செடிகளை விடக்கூடாதுங்க. அப்பதான் வந்து அதுக்கப்புறம் சத்துக்களை வந்து அந்த பூக்களே எடுத்துக்கும். அடுத்தடுத்து மொட்டு வைக்கிறதுக்கு நமக்கு வந்து இதா இருக்காது. அதனால வந்து பூக்கள் பூத்த உடனே பறிச்சிடணும், இப்படி கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் அடுத்தடுத்த பிரான்சஸ் வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். பறிச்சாச்சு. 2 ஆரஞ்சு கலர் ரெட் ரோஸ் அன்னைக்கு பார்த்தலாங்க, பூலாம் விரிஞ்சிருச்சு. அந்த ரெட்டு இன்னைக்கு பறிச்சுக்கலாம். நம்ம வாங்க பார்ப்போம். இந்த 6 மொட்டுல இன்னைக்கு 4 மொட்டு விரிஞ்சிச்சு. அழகா இருக்கு. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு தினசும் அழகா விரிஞ்சிருக்கு. இந்த 4 பூக்களையும் இன்னைக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ரோஸ் பூக்களை பார்த்து தானே கட் பண்ண வேண்டியிருக்குங்க. எல்லாம் ஒரே கொப்புல அடுத்து பக்கத்துல வந்திருக்கு. இது அன்னைக்கே பறிச்சிருக்கலாங்க, இது விரியவே விடல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 பூ பறிச்சாச்சு. சூப்பரா இருக்கு. நல்ல டார்க் ரெட்டுங்க. சூப்பருங்க, சூப்பரா இருக்கு. ரோஸு, ரெட் ரோஸு பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. ஜம்முன்னு இருக்கு பாருங்க ரோஸ் பூ. பிங்க் கலர் சாரி ரோஸுங்க. நம்ம நல்லா கொத்தா அப்படி பறிச்சிடலாம். இது நல்ல மார்பிள் பிங்க் ரோஸ், நல்ல பட்டன் ரோஸ் வகையை சார்ந்தது. இதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். விரிஞ்சிச்சு, பறிச்சாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல நாட் ரோஸ் பூத்திருக்கு. நிறைய கொத்து கொத்தா மொட்டு வச்சிருக்கு. இன்னைக்கு 2 பூ விரிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா அழகா இருக்கு நாட் ரோஸ். நாட் ரோஸ்லயே 3 வகையான நாட் ரோஸ் இருக்குங்க. இதுல வந்து இது வந்து நம்ம நாட்டு ரோஸ் பார்த்துக்கோங்க, இந்த கலரு. அப்புறம் வந்து பிங்க் கலர் பன்னீர் ரோஸ். அப்புறம் இதே கலர்ல இன்னொரு நாட் ரோஸ் இருக்குங்க. அதுவும் நல்லா பெருசாவே பூக்கும். அதுவும் நம்ம மருத்துவ குணங்களுக்கு ரொம்ப நல்லது. இங்க பாருங்க, இது நாளைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். இந்த ரோஸை எல்லோ கலர் ரோஸ்லாம் விரிஞ்சிச்சு. அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். நல்லா நீளமா கட் பண்ணி பறிச்சுக்கலாம். அப்பதான் பிரான்சஸ் அடுத்தடுத்து வைக்கும். இங்க பாருங்க எவ்வளவு பஞ்சிங்கா, எவ்வளவு பொக்கையில பூ வைக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லோ ரோஸு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வந்து இவ்வளவு பூக்கள் தாங்க அறுவடை. வாங்க பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. இவ்வளவு தாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தோட குட்டி அறுவடை. ரோஜாக்களும் ரோஸ் பாருங்க. ரோஸ் பூ அப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நம்ம வீட்டுல பூத்த பூக்களை பார்க்கும்போது நிறைய பூக்கள் பூத்துருக்கு. நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு. இங்க பாருங்க 4 முள்ளங்கி பறிச்சிருக்கோம். முள்ளங்கி நிறைய கிடக்குதுங்க. நம்ம இன்னைக்கு சமையலுக்காக 4 மட்டும் பிடுங்கிருக்கோம். பாருங்க, ஒரு ஒயிட்டும் 3 பிங்க் கலர் முள்ளங்கியும் பறிச்சாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், மிளகா, சாமந்தி பூக்கள். வெண்டைக்காய் பாருங்க நல்லா இருக்கு. நல்லா ஒரு 100 நல்ல பெரிய பெரிய வெண்டைக்காவா இருக்கு. 150 கிராம் இருக்கும். 3 பச்சை மிளகா, சாமந்தி பூக்கள் எல்லாமே இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம தோட்டத்தோட அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.